எப்படி இருந்தது? பனியிலையும் வெயிலையும் கடந்த ஐயா. எங்க நிலப்பெல்லாம் துவைச்சு வாங்கிதான் குடிக்கா இதுல எல்லாம் போட்டிருந்தேன் ஐயா. அதுவும் பல போச்சு. இந்த குறைய யாருமே ஏத்துக்கல ஐயா. பனியில இருந்து கொசுல உட்கார்ந்துருக்கேன் ஐயா. முன்னாடிக்கு தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு ஆம்புலன்ஸ் சொல்லி அதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கிற அரசாங்கம் ஏன் இந்த மண்டை ஓட்டோட இந்த வயசான கிடக்குல தள்ளாடி 4 காலம் நடந்து 2000 கிலோமீட்டர் வந்து உட்கார கூட இடம் இல்லாம இடுப்படைஞ்சு வந்து எலும்பு முதுகெலும்பெல்லாம் நொந்து போய் என் பிள்ளைங்க எல்லாம் படிக்கலையா. படிப்பறிவு இல்லாம இப்பதான் படின்னு அரசாங்கம் உதவி பண்ணுது. படிங்க படிங்கன்னு சொல்லி அப்பெல்லாம் எங்க பிள்ளைங்களுக்கு படின்னு சொல்ல வரலையா. முடிஞ்ச அளவுக்கு நாங்க காப்பாத்தலையா. கொடுக்கிற 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிற ஒரு சுமந்துட்டு போல பணத்து கொடுத்தது பலியானது 400 பேருக்கு கொடுத்துருக்காமே. எங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாமே. தனியார்ல வாங்கியிருக்கோம் ஐயா. எங்க வீடு நலமலாம் அடவுல இருக்கு ஐயா. எங்களுக்கு வேற வழி இல்லை ஐயா. காட்டு வேலை கிடைச்சா கூட போனாதான் எனக்கு வயசு இல்லை ஐயா. என் பிள்ளைக்கு படிப்பு இல்லை. ஐயா சொல்லணும். நாடகம் கிடையாது, உண்மை. அழுகுறோம். ஆனா இன்னைக்கு மன உருவோட 4 பேர் பார்க்கணும். எங்களால எங்க பஞ்சம் எல்லாம் தீரணும். அதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை நீங்க தான் நிறைவேற்றணும் ஐயா.